ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இட்ஸ் டெவில் நெக்ஸ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஆகுனா, நாம் ரிட்டர்ன் பேக் டு தி மைன்கிராஃப்ட் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த போர்ட்டல் அண்டர் வேர்ல்டு போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அதை பற்றின ஒரு இதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சர்வைவல் கேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெண்டிங்கில் இருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ அது கொஞ்சம் முடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா அந்த வேர்ல்டெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ரிட்டன் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி தான் ஐடியா வச்சுருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை முடிச்சிருவோம். ஸோ பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளேயே போயிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ எழுதினோடனே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கமே இறக்கி விட்டாங்க. நான் இங்கே ஏறி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்ட மாதிரி இருக்குது. அதுவும் எங்கன்னா ஸ்னோவில்னா என்ன ஃபுல்லாக ஸ்னோ தான் கிடக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸ்னோ பார்க்கறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடர் போட்டிருக்கோங்க கைஸ். அதனால தான் பிளி சுற்றி வுட்டு ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்தோடனே வுட்டை எலெக்ட் பண்ணிடலாம். ரிசர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கீஸ் ஃபஸ்ட் டே சர்வை பண்ணணும் அப்படின்னா எதனா வேணும் இல்லையா. இப்போ பெட்டு தான் போடணும். நான் பெட் இருந்தால் தான் பேஸ் இருக்கிறதுனா ஸ்டிப் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஐடியாவாக தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பெட்டு ரெடி பண்ணால் வுட்டு கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வுட்டு கேதர் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் ஸ்னாப்ஸ் எல்லாம் விளைவிக்கல. இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்னோஃபால் வீடியோ பார்த்துருந்தேன் ஷார்ட்ஸில். ஸோ அதுக்கு பாருங்கள். ஸோ அது இதுக்கு சென்ட்ரலில் தான் எடுத்தது. ஸோ பெரியாகுன்ட்டு அது வீடு கட்டினதுக்கப்புறம் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம எங்கே கட்டியிருந்தோம்னா அந்த இடத்துல தான் கட்டியிருந்தோம். பட் இப்போ இன்னும் இந்த வீடியோ அப்டேட்டில் தான் பின்னாடி தான் வரும். இது பார்த்தோம்னா எடுத்த வீடியோ எப்போட டைம் இல்லாததுனால கொஞ்சம் பொறுமையாக போட்டுட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் வீடியோ கைஸ். ஸோ இந்த இடத்துல தான் ஏதாவது பண்ணணும். சரி தான் பார்த்தோன்னா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும். இடம் நல்லா தான் இருக்குது. பட் என்ன கொஞ்சம் ஸ்னோவாக இருக்குது தான் பிரச்சனை. ஸ்னோவாக இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆரோஸ் வச்சுருப்பாங்க. அவனுங்க பார்த்தோன்னா இப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னா அவங்க ஸ்னோ இது பண்ணுற மாதிரி வச்சுருப்பானுங்க. நார்மல் தான். இவனுங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பானுங்க. அதாவது பவர் இருக்கும். அவங்கள யூஸ் பண்ணுற ஆரோஸில் பார்த்திங்கன்னா பவர்ஸ் இருக்கும். அதாவது இப்போது கூல் டவுன் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட்டு வேறு எதுனா இன்னும் 2-3 பவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பவர்ஃபுல் ஆரோஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் நம்ம வுட்டை கேதர் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேசிக்காக இந்த வுட்டை கேதர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம உள்ளே தேடி போக போகிறோம். ஏன்னா அது இல்லைன்னா அதுதான் டேஸ் பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ண முடியாது. அப்புறம் வீடு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. உங்களுக்கு நெட் இல்லைன்னு நினைக்கிறேன். இவன் டவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க. நான் ட்ரை பண்ண வரைக்கும் அடுத்து ஓ இதெல்லாம் ஸ்னோ தான் போட ஸ்லாப்ஸ் தான் பார்த்தோன்னா மேலே மாட்டிகிட்ருக்கு. உங்களுக்கு ஸ்லாப்ஸ்ன்னு மாற்றிருக்கோம். கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது ஸ்னோ பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, ஸ்னோ க்யூப்ஸ். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, எங்கே இருக்கோன்னு தெரியல. எதை யூஸ் பண்ணால் அது உடையான்னு நம்ம சாண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா சாண்டில் தான் கிளாஸ் வரும். ஸோ ஸ்னோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்டுங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சாண்ட் யூஸ் பண்ணி கிளாஸ்லேயே கட்டுறோம் அப்படின்னா ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்குமா. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியூஸ். ஃபஸ்ட் நம்ம கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிப்போம். என் ஃப்ரெண்டையும் வுட்டு தான் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட், அதுக்கப்புறம் ஷஃபல் இதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்வாட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க எந்த பாக்ஸ் வர மாட்டேங்க டவர் ப்ராப்ளம் கேட்போம். உடையது இங்கே வந்துடும். ஒரு வேளை இதுக்கு தனியாக எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும்.
ஒரு வேளை கோல்டில் வச்சாலும் வருமானமோ தேப்போம். ஸோ நம்ம கிளாக்ஸ்ன்னு வரும்போது சாண்டுக்கு கொஞ்சம் நிறைய வேல்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன ஐட்டம் ரெடி பண்ணுவோம். இன்னும் வரல நெட்வொர்க் பவுலன் ப்ரோ ஆப் அந்த இடத்துலேயே இருக்குது. இப்போ தான் வந்துருக்கு. அப்போ கொடுத்தது இப்போ தான் வந்திருக்கு ப்ரோ. பென்ஸ் ஃபார்ட் நெக்ஸ்ட் டு ஆக்ஸுக்கு வந்து பார்த்தா இன்னும் ஒரு ஊட்டு வேணுமா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஊட்டை மாற்றும். இப்போ வந்து ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்ஸ் இருந்தால் ஈஸியாக சீக்கிரமாக வுட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுலேயும் எடுக்கலாம், பட் கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்கு ஈக்குவலான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஈஸியாக எடுக்கலாம் இல்லையா? சாண்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ சாண்டை வந்து பார்த்தோன்னா கிளாஸ்க்காக இந்த இடத்துல பெட்டு போட்டுருக்கான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஊழ தேடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட் பண்ணிச்சோம் வச்சுக்கலாம். சப்போஸ் நான் போகிற இடத்துல திடீர்னு இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வச்சிடலாம் இல்லை. ஸோ அதனால தான் கிராஃப்டிங் டேப்பில் பொடியே தூக்கிட்டு இருக்கேன். எது வேணாலும் நினைக்கலாம். ஸோ அதனால தான் ஒரு சேஃப்டிக்காக பாருங்க யாரும் மரத்துக்கு டோர்ஸ் இருக்காங்க. அந்த இப்போ ஊந்து தேடி போயிட்டுருக்கோம். அது அவனோட ஸோ அவனும் ரெடி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஊழ தேடி போக போகிறோம். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட் நான் கீழே இறங்கணும். அது இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும் கைஸ். ஏன்னா இந்த மாதிரி ஃபால் டேமேஜ் நிறைய விழுந்து நிறைய இடத்துல சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இறங்கும். ஏன்னா இது டே இல்லையா? ஸோ அதனால் பொறுமையாக இறங்கும். எதனா பண்ணி நைட்டாக இருந்தால் ஓட வேண்டியது தான். ஏன்னா அவனுங்க வேறு பொறுத்துவானுங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிக்கனாக செத்தோம். ஸோ அதனால் அது பண்ணி ஓடி தான் வேறு வழியில். எந்த பக்கம் போகலான்னு தெரில. இது வந்து டாகிஸா உல்ஃபா? டாகிஸ்ன்னு நினைக்கிறேன். இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவனுங்கள மாதிரியே உல்ஃப்னு ஒருத்தவங்க சுற்றிட்டு இருக்காங்க. பாவி பசங்க கூட்டமாக இருக்குதோ தெரியாதனமாக ஒருத்தனை அடிச்சிட்டா போதும் துரத்திக்கிட்டு வரானுங்க ப்ரோ. அதுதான் அது கொஞ்சம் கஷ்டமாக. காலம் ஏதோ இருக்குது, எடுப்போமா? அடா ப்ரோ வாட் அ மேஜிக். காணவில்லை காளானை. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட நேம் வந்து அட்டை பேர் வந்து காளான் ப்ரோ. அவனை வந்து ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா அவன் தலை அப்படி தான் இருக்கும், காளான் மாதிரி ஒரு அந்த ஷேப்பில் இருக்கும் ப்ரோ மெலி. ஸோ அதனால் வந்து அவனுக்கு காளான் பேர் வச்சாங்க லைட்டாக. கிளாஸில் காளான் தான் விடுவானுங்க. காளான்னா எல்லாருமே கூப்பிட மாட்டானுங்க, கலாய்க்கும் போது காளான் கூப்பிடுவானுங்க. இதுதான் பாருங்க ஏதோ ஒன்று ஓடுது. ஃபாக்ஸா? அது ஃபக்ஸ்னோ ஃபக்ஸ் பார்த்துக்கோங்க ஐஸ். இதில் வந்து பியர் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட மாட்டோம் செட்டான் ப்ரோ. எதுவுமே பண்ணல ப்ரோ, துரத்திட்டு வருது. அதுக்கப்புறம் பி கேர்ஃபுல் வித் திஸ் பிளான்ட். அங்கே பாருங்கள் அங்கே ஏதோ போகுது. சவ் ப்ரோ நெட் இல்லைங்க எனக்கு. பவர் ப்ராப்ளமும் பெரும்பெல்லையாக இருக்காது. ஒன்று கஷ்டப்பட்டு அடிச்சாச்சு. ஒன்று தான் கிடச்சிருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேணும் ஒரு பெட்டுக்கே. ஸோ இன்னும் அவன் வேறு இருக்கான். ஸோ அவங்க சத்துனா வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 ஊழ் வேணும். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே டச் பண்ணக்கூடாது, பட் ஆனால் இதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அடிச்சு எடுக்கணும், பட் அது மேலே கால் வச்சிங்க அப்படின்னா டேமேஜ் கட்டும். நைட் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ஸோ நம்ம ரிட்டன் ஓடியே போயிடுவோம்.
முன்னே சொன்ன மாதிரி ஸ்கெலிட்டன்ஸு க்ரீப்பர்ஸ்லாம் வருவானுங்க. வந்துட்டு இருந்தது ஒரு 2 கிலோ என்ன தாண்டி இருக்கு. நாங்கள் நிமிஷம் மடிச்சுட்டே இருப்போம் அந்த ஏறி ஓடு 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 ஓடு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்ன ஒரே நன்மைக்கு என்னன்னா, தயவு செஞ்சு கடல் பக்கம் வந்துடு, அங்கேருந்து போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் கடலுக்கு வர வழியே தெரியாமல் அந்த பக்கம் காடு சைடு வலிக்கிட்டாங்க. நான் எனக்கு வந்து என்னை பார்த்து வாடா அப்படிங்கிறான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து அடிக்கிறான் ப்ரோ. ஓ க்ரீப்பர் வேறு சைடில். ஓடு ஓடு ஓடு. என்னன்னா நான் வந்த டேரெக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கே இருந்தாலும் கடலுக்கு ஓடி வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா கடலில் மேக்ஸிமம் வந்து வந்தேன்னா சுற்றுவானுங்க. பட்டு ட்ரவுனு அவனுங்க தான் இருப்பானுங்க. இவனுங்க வந்து பார்த்தோம்னா ஆனால் ஸ்பீடாக இருக்கும். அனுபவம் பாருங்க அடிக்குவாங்க. அதுக்குள்ளார வந்துட்டாங்க. இப்போ தான் சொல்லி முடித்தான். ஓடாது ஸ்டாக்கையும் அவங்க பெரிய இவனுக்கு பேரும் தண்ணியில் நிறைய பவர் கொடுத்துட்டாங்க போல். செத்துட்டாங்க. ஓ மை காட். எனக்கு தான் லேட்டாக காட்டுது போல. நான் செத்துட்டேன்னு அவன் சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் சாகிறேன். ஸோ ரீஸ்பான் ஆகுது. ஸோ இது பக்கத்தில் வில்லேஜ் பக்கத்தில் தான் அப்புறம் வைக்கிறது. ஸோ அங்கேயே வில்லேஜ் ரேட்டில் போய் ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இது அப்படியே முடிச்சிடலாம்னு பார்க்குறேன். ஒன் டே அவன் வீட்லேயே கழிச்சுவான். ரீஸ்பான் என்ன பக்கத்தில் வீட்டில் ஒருத்தர் இருப்பான். இங்கேயும் ஒன் டே வந்து விதமாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பண்ணி சண்டே ஆச்சோ திடீர்னு புத்தாங் தாட்ஸ் சண்டே இந்த வந்து அடிச்சுக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு வில்லேஜர் வீட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக அது வந்து பெட்டு எடுத்தே ஆகணும். இல்லைன்னா செத்துருவோம் சீக்கிரத்தில். பெட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதாகும். பட் இன்னும் கூட ஐயங்குளம் எவனும் அடிச்சிட்ருக்கு. ஸ்கெலிட்டனாக தான் இருக்கும். இப்போ அடிச்சிட்ருக்கானுங்களா எங்கேருந்து அடிக்கிறானுன்னே தெரிய மாட்டேங்குது. அடிச்சு வர்றாங்க. இப்போ போய் நம்ம லூட்டை தேடுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ லூட்டு எங்கே தான் எங்கேயோ ப்ரோ செத்த மாதிரி இருக்குது. எங்கே செத்தம்னு தெரில கரெக்டாக. இன்னும் முன்னாடியோ நான் பார்க்கும்போது ரைட் சைட்லேருந்து இந்த இது மட்டும் தெரிஞ்சு லைட்டு சுடு உடலி வைக்கை. இவ்வளோ தூரம் மட்டும் லூட்டை காணும். இங்கே சாகலையோ இவ்வளோ செத்த மாற்றிடுச்சு. இருந்துருங்க ஊற்றி இதுதான் ஊட்டு ஸ்டிக்கர் உட்டோ. அதுக்கப்புறம் வார்டெல்லாம் அக்கௌண்ட் எடுத்துரு. இன்னொரு உட்டு கிராஃப்டிங் டேபிளே. அதுக்கப்புறம் சாண்டு. அதுக்கப்புறம் அந்த செடியும் இந்த செடிக்கு தேர்த்தல விட எடுக்கும். இந்த ஸ்மெல்ன்றதுனால ஒரு ட்ரவுன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்ஸ்லேயே ஆக்டிவாக ஒரு டைம் மார்னிங்கில் அடிக்கிறான். இன்னும் மேலே வர ஏற முடியல. குளிச்சடா வேணும்னா வேகம் ஓடி போய் ஏறினாலும் தண்ணி கூடன்னு மேலே ஏற முடியாது. ஏன்னு தெரியல. ஒரு அவனத்தான் ஒரு வியாட பற்றியே அதுக்கட தனியாக நம்ம மூவ் போட்டு ஆடுறாங்க. ஒரு வருஷம் அப்படின்னா தண்ணியிலே ஈஸி சவுண்ட் படிக்கிறோம். உண்மையிலே போட் வந்து இதில் ஓடுது. லேண்டில் கூட ஓட்டுறாங்க போட்டை. மைனஸ் ஸ்லோவாக அதில் நம்மளுக்கெல்லாம் சாங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்குமா மறுபடியும் அதே தான் போய் கிடக்கும். நீங்கள் கண்டிப்பாக பெட்டு வச்சுருந்தோம். கடைசியில் நேற்றோட
இதில் வந்துட்டுதுன்னா கடைசியில் ஒரே ஒரு தான் இருந்துச்சு. நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு அதேமாதிரி அந்த சைடே போங்க. அந்த சைடில் வந்து என்னமோ கிடச்சிருக்குது பாருங்க. இந்த ராஸ்தானால உண்மையிலே வேஸ்ட்டுக்கா. வாட் இஸ் டீச்சிங்? ஏன் வில்லேஜ் வேலை இருக்கும் பிபி டேப்பா அப்படின்னு வில்லேஜ் கிட்ட வந்து ரிசோர்ஸஸ் இருக்கு. கண்டிப்பாக லிஸ் லாட் வில்லேஜை தேடி வெடிட்டு பிகாஸ் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே சில பேர்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஒர்க் பண்ணும். ஸோ சம்திங் ஃபுட்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல இருக்காங்க. பட் இல்லை இது 40 வருஷமாக சைடில் என்ன தினம் ஃபுட்டு இருக்குது அந்த ராது ஜெயிக்கிறது, அதாவது செஸ்டில் இருக்கிறது. மற்றது இந்த காமனாக இருக்கக்கூடிய பிளேசஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் அதெல்லாம் வந்துட்டுலாம் ஃபுட்டு நல்லா இருக்கும். இந்த சர்ஃபேஸ் கேவ்ஸ் இது என் பல்லு மூட்டை சொல்லிங்கன்னா இது எனக்கு ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌன் தான் கிடைச்ச வெடி ஒரு கலருக்கும் கிடைக்கல அப்படின்னா என்ன மோஜின்னு இந்த இடத்துல நான் பாஸ் வரைக்கும் பிளாக்கிங்கிட்டே போனி பாருங்க சொன்னேன்னா நம்மகிட்ட மட்டும் டைஸ் இப்படி குறுக்கால பேராதுன்னு போட்டு போகிறாட்டுறேன். இவன் டார்கெட் எப்படின்னா சிங்கிள் பர்சன் தான். ஒருத்தனை டார்கெட் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் கொள்கிற வரைக்கும் முன்னாடியே தோற்கிறாங்களோ. ஆனால் ஓட்டுற வழியாக இருந்தேன் சாமி விடவே இல்லையே. பாவம் நிமிஷம் இன்னைக்கு கொஞ்சம் உசாராக இருக்குது. இதில் இந்த பனியம் வேறு சிவனிங்கெல்லாம் அவனுக்கு பிடிச்சி தின்னா என்ன ஆச்சு? என்ன துரத்திட்டு இருக்கான்? சிக்கன் ப்ரோ டே 1ஓட செகண்ட் கோலா எதுவுமே தெரில. நாங்கள் தேர்டு கோலா. ஓ பரவாயில்ல. அதாவது ஒரு ரியல் லைஃப்பில் கேமில் என்னென்ன பண்ணுவேன் ரியல் லைஃப்பில் பண்ணக்கூடியது தான் எவனையில கொடுத்துருக்கானுங்க. அந்த ஆரோவுக்கு வந்து பார்த்துட்டா ஃபெதர்ஸு அந்த மாதிரி இல்லை ப்ரோ. நான் இது வரைக்கும் வந்து ஆரோஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஃபெதர்ஸில் வந்து பண்ணதே இல்லை, மேக் பண்ணதே இல்லை, அதாவது கிராஃப்ட் பண்ணதில்லை. ஸோ எனக்கே பயன் தெரியும். நான் அடிக்குவேன் கோழியை, பட் அடித்து உடனே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவேன். அவ்வளோதான். கொண்டு சாப்பிட்டா வேலை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இது வரைக்கும் எனக்கு 2 ஊல் தான் கிடச்சிருக்கு. நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று மாறினீங்க. இன்னும் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்தால் ஒரு பெட் ரெடி பண்ணிக்கலாம். பார்ப்போம். உண்மையிலே லாஜிக் என்னென்னா இந்த சர்ஃபேஸ் பிளேசஸ், அதாவது இந்த ஃபார்ம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு வந்து காமனாக இருக்குது. இந்த ஸ்னோ இடத்துல பிளாக் காமனாக இருக்கும்போது பாருங்கள். நான் எதையும் பாருங்கள் ஐடியா இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பிளாக் மட்டும் தான் என் கண்ணில் விட்டது. இது வரைக்கும் 4 அடிச்சிருக்கேனா. ஸோ அப்புறம் எனக்கு ஒரு பீட் ரெடி. 4 இதில் 4மே பிளாக் தான். அதாவது ஸ்னோ சைடு ஐ மீன் அந்த ஃபாரஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து காமனாக இருக்கும் போல. என் ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு கேட்டேன், அவன் இப்போ ஒரு பிளாக் அடிச்சிருக்குன்னா. அவனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது வரும். எனக்கு பிளாக்கை தவிர எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. திருக்குன்னு ஒரே இடத்துக்கேவா. எனக்கும் தண்ணியில் கண்டம் போலவோ இறங்கினா ஏறவே முடியல. தித்துலூண்டு இடத்துலங்க வேணும். இதில் கூட இறங்கி ஏற முடியல என்னால். ஆனால் இந்த ஷேடரில் டர்ட்டு சூப்பராக வச்சுருக்காங்க வரும். நானே பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்க மறுபடியும் இதே செடியா. இதுகிட்ட போனால் சத்தம் தெரியாதனமா உள்ள காலை வச்சுருக்காங்க. செத்து போயிடுவீங்க. நோண்டிகிட்டே இருக்க வருவாங்க பாருங்க. அவர் என் ஃப்ரெண்டு காட்டுவீங்களா. அதாவது டச் பண்ணாலே இதாகும் போல.
பட் அதான் அதை உடச்சிட்டு யூஸ் பண்ணலாம் போல. பரவாயில்ல. லாவாவா அது? ஐயோ! பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எது எது ப்ரோ எங்க ப்ரோ பிளாக்கே காட்டினேன். ஆனால் சுற்றி சுற்றி செடி கட்டி வச்சுருங்க. ஃபோனாக செத்துது. அதான் வரும். நான் செத்துட்டேன் போல. அவன் வந்து எவ்வளோ ஹெல்த்து குறைச்சிச்சு. வா சாமி சா சா நான் நீ சா அவள்தான் எஸ் பெட்டுக்கு அடி பாருங்க. நேற்று ஒன்றும் இன்னைக்கு காலையில் ஒன்று, அதுக்கப்புறம் 2 ஒட்டு அடித்தோம். திருப்பி இப்போ 2 ஒட்டு அடித்தோம். 6 இருக்குது. நான் தான் இப்போ ரிட்டன் வந்து பார்த்தேன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்குனா இல்லை கிளம்ப வேண்டியதான். ஏன்னா ரிசோர்ஸ் அங்கே தான் இருக்குது. இந்த காராக இருந்தால் மாற்றிக்கும் பாருங்க. திருப்பணுமா என்ன 2 பேராக சுற்றுருக்கு. இப்போ ஏதாவது ப்ளீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சீசனும் போல் வேணால் மாற்றி சொல்லுங்க. உண்மையிலே பாருங்கள் 2 தான் கிடைக்குது எனக்கு. சிங்கிளாகவும் சுற்ற மாட்டேங்கடா. நானும் எத்தனை தான் தாண்டி வந்து செடிங்க வர அங்கேயே கிடக்குது. காலை வச்சா நாசாகிறேன். நான் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோன்னா வில்லேஜ் கிட்ட போக வேண்டியதான். போயிட்டு பெட்டை போட வேண்டியதான். அதுக்குள்ளே இருட்டாமல் இருக்கணும். போகிறதுக்குள்ள ஒரு லாஸ்ட்டு கொலை பண்ணிட்டு போயிடும். சிக்கன் அவ்வளோதான். லாஸ்ட்டு கொலை அப்புறம் இன்னையோட லாஸ்ட்டு கொலை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒருத்தனை கூட அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நாசாக இருந்தால் சரி. சொல்லி முடிக்கல 3 எடுத்து வந்துச்சு. பண்ணியோட எனக்காக சுகர் கேன்லாம் அடிச்சு விட்டு போயிருப்பானே. மை காட் வேறு அது ப்ரோ கரடி ப்ரோ. அவன் தான் நல்ல பைய உள்ளவர். ஆக்சுவலாக உனக்கெல்லாம் நம்பவே விடாது ப்ரோ. கிடைச்சா கேப்பு போட்டு தள்ளிடுறானுங்க. ஸ்னோ 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 இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ப்ரோ. உண்மையில எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள் தெளிவாக. இங்கே பாருங்க உடச்சிட்டேன். ஆனால் வர மாட்டேங்குது. இதையும் உடச்சிட்டேன் வர மாட்டேங்குது. அது ஸ்னோ கிளாஸ் போல். ஸ்னோ பிளாக்கா ஐ டோன்ட் நோ. ஐயோ அதுக்குள்ளே இருட்டிடுச்சு ப்ரோ. மை காட் அவன் வேறு இருக்கணும். பெட் இருக்கணும். அவன் ஏதோ அங்கேயே போட்டு நான் தூங்குறேன். நான் இங்கே வரல. அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னா ப்ரோ. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளர் போட்டு பெட் ரெடி பண்ண போகிறோம். 8 இருக்கா உட்டு வேம்புல கமான். உட்டு வந்துச்சுன்னா பெட்டு எடுத்துக்கலாம். பெட்டு பெட் இருக்குது வந்துச்சு. ஏவாடா சாமி இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 டே வேர்வை சிந்தி 2 தடவை உயிரை கொடுத்து பெட் ரெடி போட்டோம். See you soon next video guys. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.